சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா அத்தனில் காவலோடு அம்மை இல்லை அந்த அம்மையில் காவல் பிள்ளை இல்லை அப்பனில்லாமல் ஒரு அம்மையில்லை அந்த அம்மையில்லாமல் ஒரு பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருகி அந்த உயிர் முருகே அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் முருகே பக்தி பெருக்கி இருந்தல் முருகே பரவசத்தில் உள்ளே உயிர் முருகே சக்தி எல்லாம் பிறந்து சிவம் பெருகே சக்தியெல்லாம் பிறந்து சிவம் பெருகே சந்ததியே உங்களுக்கு அடிபடியே இருப்பார் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கல்லை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்து வைத்த திருவருளே என்னை நல்லோர் உரையும் அருள் கடலே வெண்ணை நல்லூர் உரையும் அருள்கடலே எம்மை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா 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 நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அரகர சிவனே அருணாச்சலமே அண்ணாமலையே ஓடி ஓம் சக்தி அதலம் விதலம் தராதலம் பாதாளம் பூலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு 14 லோகம் சென்று எறும்பு முதல் 84 லட்ச ஜீவராசிகளுக்கும் அவை பாவ புண்ணியத்திற்கேற்ப பணி அளந்துவிட்டு இத்திரு கைலையில் வீற்றிருக்கிறோம் தேவி இவ்வேளை எம்மால் அனுப்பப்பட்ட அகத்தியன் தென்பகுதியில் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அகத்தியன் எதற்காக கடுந்தவம் செய்கிறான் என்று அறிய வேண்டும் புறப்படுவோமா தென்பகுதியை நோக்கி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தமிழே உருவான அகத்தியா தந்தையே தனது எங்கு உன் புகழ் ஓங்கட்டும் அகத்தியா தந்தையே உலகம் சமநிலை அழிந்து விட்டதல்லவா அழைத்து விட்ட தந்தை அகத்தியா தந்தையே எமது திருமண நாள் அன்று உலகத்தில் அனைவரும் ஒரே இடத்தில் கூடிவிட்டதா இந்த பூமி வானம் தாங்காமல் வடமு நிலம் தாழ்ந்து விட்டது தென்பு நிலமோ ஓங்கிவிட்டது அப்போது அங்கு வந்திருந்த நான் முகன் ஐயனே தாங்களின் திருக்கல்யாணத்தை காண உலகத்தில் அனைவரும் இங்கு வந்திருக்க சமயம் வடமு நிலம் தாழ்ந்து விட்டது தென்பு நிலமோ ஓங்கிவிட்டது இந்த உலகம் சமனாக இருக்க வேண்டும் தாங்களின் திருமணம் நன்கு நிறைவேறும் என்று கூறு அப்போது ஒருவர் மட்டும் தென்பகுதிக்கு சென்றார் இந்த உலகம் சமநிலை அடைந்துவிடும் என்பதற்காக உண்மை தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தோம் அவ்வாறு புறப்பட்ட
நீ ஆணவத்தோடு நடந்து கொண்ட வெள்ளையனின் ஆணவத்தை அழித்தாய். ஆணவத்தோடு நடந்து கொண்ட பொன்னையை கமண்டலத்தில் அழைத்து காவலியாக ஓடவிட்டாய். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டோர் நீ தன்னை மறந்து கலந்தவம் செய்யக்கூடிய காரணம் என்ன அகத்தியா? தந்தையே, அன்று திரு கைலாயத்தில் தாங்கள் திருமண நாள் என்று என்ன தெரிவித்தீர்கள்? 33 தேவர்களும் 42,000 ரிஷிமார்களும் தாங்கள் திருமண காட்சியை காண்பதற்கு ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அடியேன் கண்கள் என்ன பாவம் செய்தது என்னை தென் திசை அனுப்புகின்றேன் என்று கேட்டேன். அப்பொழுது அகத்தியா, நீ நினைத்த மாத்திரத்தில் தம்பதி நபராக காட்சி தருகின்றேன் தெரிவித்தீர்கள். அதற்காக இந்த நாத்தாமலை எல்லையில் அமர்ந்து தவறு செய்தேன் தந்தையே. ஆனால் தாங்கள் தரிசனம் கண்டு நான் தண்ணியனானேன் தந்தையே, தண்ணியனானேன். உன் மனக்குறையை தீர்க்கவேயாம் தம்பதி நமையராய் காட்சி தந்து இக்கடுதவம் செய்யக்கூடிய காரணம், தாங்கள் இழந்து தவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தெலுங்காவளி சீமை நாத்தாமலை எல்லை மூப்பாச்சி பள்ளம் கோவர கத்தல வனத்தில் மகேசாசூரன் என்ற அரக்கன் தாங்களிடம் வரம் பெற்றதாக சொல்லி ஆண்களை அழிக்கின்றார், ஆலயத்தை இடிக்கின்றார், கோயிலை இடிக்கின்றார், குருமார்களை கொலை செய்கின்றார், கன்னி பெண்கள் கற்பை சூறையாடுகின்றார். அண்ணனை அழிக்க என்னால் முடியவில்லை தந்தையே. ஆகையினால் தாங்களிடம் உபாயம் தேடி வந்திருக்கின்றேன் தந்தையே. அவனை அழித்தே ஆக வேண்டும் தந்தையே. அனைத்தும் யாம் அறிவோம் அகத்தியா. பணி அனைத்தை செல்லும் இடங்கள் அனைத்தும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தென்பகுதி தெலுங்காவளி சேமை அருகே பூப்பாச்சி பள்ளம் கோபுர கட்டாள குளத்திலே மகேசாசூரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வருகிறான். அன்னவன் ஆலயங்களை இடித்து வருகிறான், அந்தணர்களை அழித்து வருகிறான், கோவில்களை இடித்து வருகிறான், குருமார்களை அழித்து வருகிறான், ஆண்களை அழித்தும் கன்னி பெண்களின் கற்பை சூறையாடி வருகிறான். அகத்தியா, மகேசாசூரன் என்ற அரக்கன் எம்மை நோக்கி கடந்தவன் செய்து கொண்டிருந்தான். அப்போது யாம் அங்கு சென்று, சூரனே, தவம் செய்யும் காரணம் என்னவென்று கேட்க அதற்கு சூரன் கூறுகிறான், இறைவா, தேவர்கள் அனைவரும் அசுரர்களை அழித்து விடுகிறார்கள், எம்மையும் அழித்து விடுவார்கள். அதற்காக எமக்கு மரணம் இல்லாத வர வேண்டும் என்று கேட்டான். அப்போது யாம் கூறினோம், ஜனனம் என்று இருந்தால் மரணம் இருக்கத்தான் செய்யும். மாறாக உமக்கு என்ன வர வேண்டும் என்று யாம் கேட்க அதற்கு சூரன் கேட்கிறான், எமக்கு மரணம் நேரிடக்கூடும் என்றால் இந்த பூ உலகில் ஒரே கருவில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையும் 7 தெய்வங்களாக மாற வேண்டும். 7 தெய்வங்களும் ஒரே சக்தி மகாசக்தியா உருமாறி எம்மை அழித்தால் மட்டும் மரணம் நேரிடக்கூடும் என்று வரம் கேட்டார். அவ்வாறு நடக்கட்டும் என்று வரத்தை கொடுக்கும். எம்மிட வரம் பெற்ற அகந்தையினால் மகேசாசூரன் என்ற அரக்கன் ஆலயங்களை இடித்து வருகிறார், அந்தணர்கள் அழித்து வருகிறார், கோவில்களை இடித்து வருகிறார், குருமார்கள் அழித்து வருகிறார், கன்னி பெண்களின் கற்பை சூறையாடி வருகிறார். கவலை வேண்டாம் அகத்தியா. அந்த சூரன் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, எமது மனைவர்களை வைத்து அந்த மகேசாசூரனை வரம் செய்து விடலாம். ஆகட்டும் தந்தையே. அகத்தியா, தந்தை, மீண்டும் இந்த அகில உலகத்தை நீ சுற்றி வர வேண்டும். அதர்மத்தை அழிந்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். வாழ்கும் அது தொண்டு. தாங்கள் சித்தமே எமது பாக்கியமாக தந்தையே. இதோ புறப்படுகிறேன். தொண்டு சிறக்கட்டும். மலைமகனே, ஆதி சக்தி நமசபை அகத்திய கூறிய கருத்தை கேட்டீர் அல்லவா? தென்பகுதி தெலுங்காவளி சேவை அருகே பூப்பாச்சி பள்ளம் கோபுர கற்றால வனத்திலே மகேசாசூரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வருகிறார். அன்னவன் ஆலயங்களை இடித்தும், அந்தணர்களை உதைத்தும், கோவில்களை இடித்தும், குருமார்களை அழித்தும், ஆண்களை அழித்தும், கன்னி பெண்களின் கற்பை சூறையாடி வருகிறார். அந்த சூரனை அழிக்க வேண்டும் என்றார். அந்த சூரன் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, நீ இந்த பூ உலகில் ஒரே கருவில் 7 பெண்களாக பிறந்து 7 தெய்வங்களாக அவதாரம் எடுத்து 7 சக்தி ஒரே சக்தி மகாசக்தியா உருமாறி அந்த மகேசாசூரனை வதம் செய்ய வேண்டும் தேவி. இறைவா, எங்கும் நிறைந்த பரம்பொருளே, எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் பரம்பொருளே, வேதத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கும் வேத நாயகா, இறைவா, எம்மை ஆளும் ஈசா, இந்த பூலோகத்தில் நான் அவதாரம் எடுக்க வேண்டுமா? அது 7 பிறப்பாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளை. அப்படி என்றால் நான் எங்கெங்க அவதாரம் எடுக்க வேண்டும்? யாருக்கு மகளாக அவதாரம் எடுக்க வேண்டும்? தாங்களே கூறுங்கள் சுவாமி. கூறுகிறேன் தேவி. கூறுங்கள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பெண்களின் கற்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பூவுலகில் எங்கு அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால்
தம்பதியருக்கு ஒரே கருவில் 7 பெண் குழந்தையாக பிறந்து எல்லஞ்சாய் என்ற பெயரோடு அவதாரம் எடுத்து சூரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக 7 எல்லைகளில் 7 காவல் தெய்வங்களாக பிறக்க வேண்டும். முதல் பிறப்பாக நாத்தாமலை எல்லையில் நாத்தாமலை மகமாயாகவும், திருவப்பூர் எல்லையில் திருவப்பூர் மாரியம்மனாகவும், வைத்தூர் எல்லையில் வைத்தூர் முத்துமாரியாகவும், எலந்தனப்பட்டி எல்லையில் எலந்தனப்பட்டி கருமாரியாகவும், கொண்டையூர் எல்லையில் கொண்டையூர் முத்துமாரியாகவும், கண்ணபுர எல்லையில் கண்ணபுர கருமாரியம்மனாகவும், சமயபுர எல்லையில் சமயபுர மாரியம்மனாகவும், கல் கண்ட இடமெல்லாம் கருமாரியாகவும், மண் கண்ட இடமெல்லாம் மகமாய உருமாறி மகேசாசூரனை நீ வதம் செய்ய வேண்டும் தேவி. தாங்கள் சித்தமே எவ்வளவு பாக்கியமாகட்டும் சுவாமி. தாங்கள் கட்டளைக்கு இணங்கி அந்த கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோடருக்கு கோட்டை கருப்பாய்க்கு ஒரே கருவில் 7 பெண்மணியாக பிறந்து 7 எல்லைகள் அமர்ந்து ஒரே உருவம் பெற்று அந்த மகேசாசுரனை அழித்து விட்டு தாங்கள் பாதம் வந்து அடைகிறேன் சுவாமி. ஆகட்டும் தேவி. இங்கு 7 சக்திகள் வைத்திருக்கிறேன். அது என்ன காரணங்கள் என்று கூற வேண்டும் சுவாமி. மலைமகளே சுவாமி, பூ உலகில் ஒரே கருவில் 7 பெண் ஒன்றாக பிறந்து 7 தெய்வங்களான அவதாரம் எடுத்து 7 சக்தி ஒரே சக்தி மகாசக்தியாக உருமாறி மகேசாசூரனை நீ வதம் செய்ய போகிறார் என்பதற்காகவே இந்த 7 சக்தி வைத்திருக்கிறோம் தேவி. ஆகட்டும் சுவாமி. இந்த உலகத்தில் நான் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளை. ஆம் தேவி. எனக்கு உடனடியாக யார் வருகிறார் என்று கூற வேண்டும் சுவாமி. மைந்தர்கள் சிவகணத்தை அனுப்பி வைக்கிறேன் தேவி. அப்படி ஆகட்டும். அப்படி என்றால் சிவகணத்தை அனுப்பி இங்கு 7 சக்திக்கு உயிர் கொடுக்க வேண்டும் சுவாமி. ஆகட்டும் தேவி. அப்படியே மைந்தர் சிவகணமே, மைந்தர்களே, தொண்டு சிறக்க பூர்ண நல்லாசிகள் உமது அன்னை ஆதிசக்தி பூ உலகில் ஒரே கருவில் 7 பெண்களாக பிறந்து 7 தெய்வங்களாக அவதாரம் எடுத்து இந்த 7 சக்தி ஒரே சக்தி மகாசக்தியாக உருமாறி மகேசாசுரனை வதம் செய்ய போகிறார். 7 சக்திக்கு உயிர் கொடுக்க வேண்டும் மைந்தர்களே. தூங்குறவங்க எழுப்பிடுங்க. சாமி அழைக்க போறோம். எழுப்புங்க. அன்பார்ந்த ரசிகர் மக்களை, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கரகம் 7 அம்மன் தெய்வங்கள் இங்கே கரகமாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 முத்துமாரியம்மனையும் யார் தொட்டு எடுத்து ஆடுகிறார்களோ அவங்களை பிடித்த கிரகம் எல்லாம் நீங்க என்பது ஐதீகம். ஆகையால் சின்ன குழந்தை கூட தூங்கக்கூடாது, தூக்கி வழியில் உட்கார வச்சுக்கோங்க. சாமி ஆடி வர பெண்களை மேடை கொடுங்க, கரகத்தை எடுத்து ஆடட்டும். தெய்வத்துக்கு பிடிச்சது கும்பி சத்தமும் குளவு சத்தமும் தான். குளவு சத்தம் போட தெரிஞ்ச குளவு போடுங்க, நல்ல தரமான குளவு போடுங்க. ஆண்கள் கைதட்டி விசிலடிச்சு ஆரவாரம் செய்யலாம். தாய், இந்த மண்ணில் அமர்ந்திருக்கூடிய தெய்வங்கள் இங்கே அமர்ந்திருக்கூடிய மக்கள் வெளியிலே இறங்கி ஆடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். தாயே, அருள் கொடுக்கும் அன்னையே, இந்த வேலையிலே ஓடி வர வேண்டும் அம்மா, அம்மா, அம்மா. தாயி, இங்கே அமர்ந்தக்கூடிய மக்கள் வடிவிலே கல்லாக இருந்தாலும் சிறிது நேரம் கரைந்து ஆடி வர வேண்டும். தாயி, இரும்பாக இருந்தால் சிறிது நேரம் இலை ஆடி வர வேண்டும். அம்மா, ஓடிவா தாயே. நான் நம்மளை எல்லாரிலே எல்லாரிலே தாயே ஓடிக்கொண்டு வந்தோம் முத்துமாரி.
கரமும் ஒன்று சேர்ந்து அவர் பூசாரிங்க பின்னாடியே போங்க. கோயிலில் கற்பூர தீபம் காட்டியில் கூட்டி வாங்க. சாமி வந்தவங்க எல்லாத்தையுமே கூட்டி போங்க. கரகத்தை நேரத்தில் வைக்கணும். கரகம் கீழே விழுந்து ஆடக்கூடாது. கரகம் கலைய போயிடாது. தெய்வம் தலையில தான் இருந்து ஆடணும். அப்படியே ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு கூட்டி போயிடுவாங்க. கூட்டி போயிடுவாங்க. தெய்வம் கீழே விழுந்து ஆடக்கூடாது. சாமி மட்டி போட்டுதான் நன்றி. வாங்க சாமி, வாங்க வாங்க வாங்க. சாமி வந்தவங்க அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க. கோயில் கூட்டி போயிடுவாங்க. கூட கூட்டிப்பாங்க. சொந்தக்காரங்க தான் போகணும் இல்ல. பெண்களுக்கு பெண்கள் யார் வேணாலும் கூட போகலாம். கூட்டிப்பாங்க. கீழே விழுந்துருவாங்க. சாமி அந்த கீழே விழுக்கூடாது. கூட்டி போங்க. கூட கூட்டி போங்க. வாங்க வேண்டாம். சாமி ஒரு சாமி கூட யாராவது போங்க. தாயி இந்த நேரத்தில் உன்னோட சுயத்தை பார்த்துக் கொண்டோம். இப்பொழுது தாயை சிலிக்க வரலை என் தாயை சிகரமாடி வரலை எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு பக்கத்துல வாங்கம்மா. ஒவ்வொரு கரகமும் இறக்கும் போது திருநீர் போட்டாங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அவங்கள பிடிக்கணும். எந்திரிச்சு பக்கத்துல வாங்க. மனிதருக்கு மனிதர் வெக்கப்படலாம், தெய்வத்துக்கு வெக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு கரகமும் பேர் சொல்லி இறக்கும் பொழுது பெண்கள் குழவு போடுங்க. ஆண்கள் நல்லா தலைக்கு மேல கையை தூக்கி நல்லா கை தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் செய்யுங்க. நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஜோரா எடுத்துங்க. 7 கரகமும் எந்திரிக்க அப்படியே கொஞ்ச நேரம். 7 கரகம் இறங்குற வரைக்கும் கை தட்டல் நிற்கக்கூடாது. கொலை போடுங்க. தாராளமாக கொலை பண்ணலாம். அப்படி கொலை போடுங்க. கொஞ்சம் சத்தம் போடாம சாமி விஷயம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. தாயி முதலாவது கிரகமாக அந்த நான்காமலையில் அமைந்திருக்கூடிய தெய்வம் தாயி. நான்காமலை எல்லையிலே தாயே
கரகத்தை விட கோரிக்கை திருநீர் மட்டுமே கீழே ஒரு பிடிக்க ஆடுவாங்க. திருவம் இரண்டன்பட்டி எல்லையில தாயே தண்ணியான போய் கொடுத்துறாதீங்க. தண்ணி மூஞ்சில மட்டும் அடிச்சு விடுங்க. கொண்டையூர் எல்லையிலே கூடி கொண்டா முத்துமாரி புடிச்சுக்கமா வா நம்ம போமா கீழே விழுந்துருவாங்க புடிச்சுக்க அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிருங்க. விடுங்கம்மா விடுங்கம்மா. கரெக்ட் நேரம் வைசாமி திருச்சி மாநகரில் கொள்ளிடம் கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய 7 கண்ணிக்கும் இளைய கண்டியானவள் அந்த சமயபுரத்து முத்து மாரியம்மன் சாத்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணவரம் சொல்லக்கூடிய சமயபுரத்தாய் இப்பொழுது கரகத்தை ஆடி இறங்க போகிறார். விடுங்கம்மா விடுங்க. தாய் உனது மனதார ஆடி கரகத்தை இறக்க வேண்டும் தாயே. சமயபுரம் தண்ணி கொடுத்துறாங்க. முகத்துல மட்டும் அடிச்சு விடுங்க. அடிப்பிடிச்சு உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. சக்தி கொடுத்த மைந்தர்களே, உங்கள் அன்னைக்கு துணையாக அண்ணன் தம்பி இருவர்களும் பூவிலையிலே பெரிய கருப்பனாகவும் சின்ன கருப்பனாகவும் அவதாரிப்பீர்கள். வாழ்க உங்களது தொழில். மலைமகளே, மகிஷாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக பூவுலகில் ஒரே கருவில் 7 பெண்களாக பிறந்து 7 தெய்வங்களால் அவதாரம் எடுத்து 7 சக்தி ஒரே சக்தி மகாசக்தியால் உருமாறி மகிஷாசுரனை வதம் செய்ய போகிறார். உடம்பில் உள்ள சரிவாதி சக்தியெதிரே ஓம் சக்தி.
காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. கூட்டமெல்லாம் இன்றி எங்கள் மாரியம்மா கருமாரியம்மா. திருச்சாம்பள்ளி வந்தார் மனமு மகிழ்ந்தார், தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பதார். வழிபாட்டும் வாழ்விலெல்லாம் வளம் பெருகுகிறார். உன்னை வாழ்த்துகின்ற மனதிலும் இன்பம் பெருகுகிறார். உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உலகமெல்லாம் ஆள்பவளே, ஒற்றுமையே பக்தியே, உள் பாதம் சரணம் என் தாயே மாரியம்மா. உலகமெல்லாம் ஆள்பவளே, ஒற்றுமையே பக்தியே, உலகமெல்லாம் ஆள்பவளே, ஒற்றுமையே பக்தியே, உள் பாதம் சரணம்மா என் தாயே மாரியம்மா, உள் பாதம் சரணம்மா என் தாயே மாரியம்மா, தாயே மாரியம்மா, தாயே மாரியம்மா, துணியே கல்வரம்மா. நாதோடு கருகமணி கண்ணிலே முத்துமணி, நாதோடு கருகமணி கண்ணிலே முத்துமணி, முத்துமணி பூங்கச்சியா
உலகம் பெற்று 7 எல்லைகள் அமர்ந்து ஒரே உருவம் பெற்று அந்த மையசாஸ்திர